ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். பலபத்ரர் அப்படிங்கிற பலராமருடைய வருகை பற்றி பார்க்கலாம். பூமியில் இருக்கிற மண் துகள்களை கூட எண்ணிரலாம். கிருஷ்ணருடைய வம்சத்தார எந்த வித்வானும் எண்ண முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. கிருஷ்ணருடைய 16,000 பத்தினிகள்கிட்டையும் 10 பிள்ளைகள் உண்டு. அவங்களுக்கும் அதே போல பிள்ளைகள் உண்டு. இதில் பலராம் ரேவதிக்கு மட்டும் குழந்தைகள் கிடையாது. பலராம் தான் பலபத்திரர்னு சொல்லப்படுறார். தன்னுடைய ஆற்றலால் மகிமைகளால் மங்களத்தை அருள்பவர் அப்படின்னு அர்த்தம். துரியோதனனுக்கு அவர் குருவாக இருந்தார். ஏற்கனவே துரியோதனனுக்கு பிராட் விபாகர் அப்படின்னு ஒரு குரு உண்டு. அவர் ஒரு முறை அஸ்தினாபுரம் வரும்போது துரியோதனை அவருக்கு வணக்கம் செய்து வரவேற்றான், பூஜித்தான். அதுக்கப்புறம் ஓய்வு நேரத்தில் அவர்கிட்ட துரியோதனை மெதுவாக ஒரு கேள்வி கேட்டான். குருவே, பலராமர் தான் எனக்கு கதாயுத்தம் கற்றுக் கொடுத்தார். எனக்கு அவர் குருநாதர் தான். ஒரு தடவை கோபத்தில் என்னுடைய நகரத்தை, இந்த அஸ்தினாபுரத்தை கோடாரியால் திருப்பி கோணலாக்கிட்டார். அவருடைய பிறப்புக்கான காரணம் என்ன? எதனால் அவருக்கும் ரேவதிக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிறது? இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு கேட்டான். அப்போ முனிவர் பிராட் விபாகர் பதில் சொல்கிறார். குரு வம்சத்து இளவரசா, யாதவ வம்சத்தில் உத்தமரான பலபத்திரருடைய பிரபாவத்தை பற்றி சொல்கிறேன். இதை கேட்குறவனுக்கு பாபங்கள் தொலையும் அப்படின்னு சொன்னார். துவாபர யுக முடிவில் கோடிக்கணக்கான அசுரர்கள் பூமியில் பிறந்து கடவுளையும் சாதுக்களையும் மதிக்காமல் நடந்துக்கிட்டாங்க. இதனால் பூமாதேவி இதய பாரம் தாங்க மாட்டாது வைகுண்டநாதன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா. பசு வடிவத்தோடு போய் பிரார்த்தனை பண்ணுறா. பூபாரத்தை குறைக்கிறதுக்கு முறையிட்டா. இதனால் பகவான் தம்முடைய சொந்த ஜனங்களான தேவர்களை பூமிக்கு போய் பாரத்தை குறைக்கும் பணியில் என்னோட சேர்ந்து ஈடுபடுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டார். அப்போ 1000 முகம் கொண்ட சங்கர்சார் அப்படிங்கிற அனந்தன்ட்ட, அனந்தா, நீ முதல்ல வசுதேவர் தேவகி அவங்களுடைய அந்த தேவகியோட கர்ப்பத்துக்கு நீ போகணும். அதுக்கப்புறம் அந்த கர்ப்பத்திலேருந்து ரோகிணியுடைய வயிற்றுக்கு நீ மாறிடணும். அதுக்கடுத்து நான் தேவகியுடைய புதல்வனாக வருவேன் அப்படின்னு பகவான் சொன்னார். இதனால் அனந்தன் தேரோட்டி, அவருடைய தேரோட்டி பேர் சுமதி, அவரை கூட்டிகிட்டு கூடவே உலக்கை, ஏர், பிரம்மமய கவசம் இதுகளோட புறப்படுறார். அந்த தேரில் பனைமரத்தை அடையாளமாக வச்சு ஒரு கொடி பறக்குது. அப்போ எல்லார் முன்னாடியும் பலபத்திரன் கோலோக சபையில் இருந்து இறங்குறார். ஸ்ரீ சேசன் அப்படிங்கிறவர் வைகுண்டத்தில் இருக்கிறார். அதாவது அனந்தன் பல லோகங்களில் இருக்கிறார். இப்போ ஸ்ரீ சேசன்கிற வைகுண்டவாசி அவரும் வாரார். அவருடைய தலையில் 1000 தலையிலையும் மகுடம் இருக்குது. சித்தர்கள், சாரணர்கள், பாணினி, பதஞ்சலி இவங்கெல்லாம் அந்த சேசனை துதிப்பாடியபடி இருந்தாங்க. அந்த நேரம் சங்கர்சர் உடம்புல இந்த சேசன் கலந்துடுறார். அதுக்கப்புறம் அஜித வைகுண்டம்னு ஒரு பகுதி, அங்கேருந்து ஒரு சேசன் ருத்ரர்களால் சூழப்பட்டு வந்தார். அவரும் அனந்தனில் பிரவேசிக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்வேத தீபத்திலிருந்து குமுதன், குமுதாட்சன் முதலியானவரோட நீலவண்ண உடையோட ஒரு சேசன் தோன்றி அனந்தனுடைய திருமணியில் பிரவேசிக்கிறார். இலாவிரத வருஷம்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கேருந்து ஒரு சேசன் வந்தார். பார்வதி தேவி அங்கே இறைவியாக இருக்கிறாங்க. பார்வதி தேவியுடைய பணிப்பெண்கள் குழு இந்த சேசனுக்கு தொண்டு செய்கிறது. இவரும் அனந்தனுடைய திருமேனியில் புகுந்தார். அதுக்கப்புறம் பாதாள லோகத்திலிருந்து, இதுதான் ரொம்ப தூரம், அங்கேருந்து ஒரு சேசன் வந்தார். அவர் தாமசி அப்படின்னு ஒரு கலையில் தேர்ச்சி பெற்றவர்.
அவரோட வியாசர், பராசரர், சனத்குமாரர்கள், நாரதர், சாங்கியாயனர், புலஸ்தியர், பிருகஸ்பதி, மைத்ரேயர், இந்த மகரிஷிகள்லாம் வந்தாங்க. கஸ்தூரி, அகில், குங்குமப்பூ, சந்தனம் பூசிய நாகக்கன்னிகள் அந்த சேசனுக்கு சேவை செய்கிறவங்களா இருந்தாங்க. அவர் வரும்போது தைத்தியர்கள் அவருக்கு முன்னாடியும் வியூக வடிவத்தில் 11 ருத்ரர்களும் வந்தாங்க. இந்த சேசனுடைய தலையில தான் நம்முடைய பூமி வந்து கடுகாட்டம் ஒரு தலையில இருக்குது. அவரும் அனந்தருடைய திருமேனியில பிரவேசிக்கிறார். அதுக்கப்புறம் அனந்தர், அதாவது சங்கர்ஷ்ணர் தேரோட்டி சுமதி கிட்ட, இனிமே நீ இங்கே இருக்கலாம், நான் பூபாரம் தீர்க்கிற பூமண்டலத்துக்கு போயிடுவேன். எப்போவாவது நான் போரில் விருப்பம் இருந்து உன்னை நினச்சா நீ உடனே அங்கே வரணும். இந்த பனைமர கொடி தேரோடு அங்கே வந்துடணும். எப்போ எனக்கு தேவையோ அப்போ ஏர், உலக்கை, கவசம் இவங்கெல்லாம் நான் நினைக்கும் போது வந்துடணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அனந்தன்ட்ட அனுமதி பெற்று எல்லாரும் அவங்கவுங்க இருப்பிடத்துக்கு போகிறாங்க. அப்போ நாகக்கன்னியர்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து அனந்தன் சொல்கிறார், நீங்களாம் ஆயர்கள் வீட்டில் பிறந்து என்னை தரிசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த தைத்தியர்கள் கூட்டத்தில் ஒருத்தனான, அதாவது நிவாத கவசர்களின் தலைவன்னு போட்டிருக்கு, அவர் பேர் வந்து களி. அந்த களி வந்து, நான் எப்பவுமே உங்கள் கூடவே இருப்பேனே, இப்போ நான் எப்படி உங்களை நான் பிரிஞ்சு இருக்கிறதுன்னு கேட்டான். எனக்கு எதுவும் பணி இல்லையான்னு கேட்டான். அப்போ சங்கர்ஷன் அவன்கிட்ட, நீயும் என்னோட வரலாம், கௌரவ குலத்தில் திருதராஷ்டிரன் ஒரு ராஜா இருப்பான், அவனுக்கு பிள்ளையா துரியோதனங்கிற பேரில் நீ இருப்ப, சக்கரவர்த்தியாக இருப்ப, உனக்கு நான் சில வித்தைகள்லாம் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாகலட்சுமிங்கிற தேவதை தன்னுடைய தோழிகளோட அனந்தர்கிட்ட வந்து, நானும் உங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்டை தழுதழுக்க சொன்னான். அப்போ அந்த நாகலட்சுமியை பார்த்து, நீ ரேவதி அப்படிங்கிற ராணியோடைய உடல்ல கலந்து என் கூட தொண்டு செய்வன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அப்போ இந்த இந்த அவதாரம் செய்கிற பலபத்திரருக்கு தான் மகானந்தான்னு பேர். ரேவதின்னு அவர் சொன்ன பொண்ணு வந்து ஆதி சிருஷ்டிலே உள்ளவா, சக்ஷுஷ மன்னனுடைய புதல்வி. அப்போ அவள் பேர் வந்து ஜோதிஷ்மதி. ஒரு பலசாலியைத்தான் திருமணம் செய்வேன்னு சொல்லி தவம் இருந்தா. 1,00,000 ஆண்டுகள் தவம் இருந்தா. பல தேவர்கள் அவளுடைய தவத்தை கலைக்க முயற்சி பண்ணாங்க. விந்திய மலை அடிவாரத்தில் தவம் இருந்தா. மழை காலத்தில் தண்ணீர்லையும், குளிர்காலத்தில் பனிக்கட்டிலையும், வெயில் காலத்தில் நெருப்பு மூட்டியும் அனந்த பகவானை அடையிறதுக்காக தவம் இருந்தா. அவள் எப்பவுமே வெறும் தரையில தான் படுத்து உறங்குவா. அவள் தவம் செய்யும்போது இந்திரன் வந்துட்டு, சர்பராஜனை போய் எதுக்கு திருமணம் செய்யணும், நான் தேவராஜன், 100 அஸ்வமேத யாகம் செய்தவன், என்ன திருமணம் செய்தால் ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். இவ கண்டுக்கலை. அடுத்து யமன் வந்துட்டு, பிராணிகளுடைய நீதிபதி நான் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி சொன்னான். அப்புறம் குபேரன் வந்துட்டு, செல்வத்தின் நாயகன் நான் அப்படின்னா. அக்னி வந்துட்டு, விசாலாட்சி நான் தேவர்களின் திருவாய் அப்படின்னு சொன்னான். வருணன் வந்துட்டு, நான் லோகபாலன், 7 கடல்களின் ஐஸ்வர்யங்களும் என்னுடைய வைபவம் தான் அப்படின்னு சொன்னான். அடுத்து சூரியன் வந்துட்டு, நான் உலகத்துக்கே கண் அப்படின்னு சொன்னான். சந்திரன் வந்துட்டு, நான் நட்சத்திர மன்னன், மூலிகைகளுக்கும் நான் தான் தலைவன், அமுத சுரங்கம், பிராமண சிரேஷ்டன், காமினிகளுக்கு பலம் ஊட்டுறவன் அப்படின்னு சொன்னான். அடுத்து செவ்வாய் மங்களன் வந்துட்டு, கல்யாணியே, பூமி என்னுடைய அம்மா, வாமனர் என்னுடைய அப்பா, என் பேர் மங்களன் அப்படின்னு சொன்னான். அடுத்து புதன் வந்துட்டு, நான் அறிவாளி, சூர வீரன் அப்படின்னா. அடுத்து பிருகஸ்பதி வந்துட்டு, சுபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் ஜோதிஷ்மதியை. சுபா, நான் தேவகுரு, புத்திசாலி அப்படின்னு சொன்னான். சுக்கிரன் வந்தார், நல்லவளே, நான் அசுரகுரு, பிருகுகுல கவிஞன் அப்படின்னு சொன்னான். அடுத்து சனி வந்துட்டு, குணவதியே, நான் ஒரு விதத்தில் ஈஸ்வரன் தான், ரொம்ப பலவான், என் ஆதிக்கம் தேவலோகத்திலையும் உண்டு, கவலைகளை விடு, என்னை ஏற்றுக்க அப்படின்னு சொன்னான். அப்போ தேவர்களை பார்த்து ஜோதிஷ்மதி ஒரு கோப பார்வை பார்த்தா. அவங்கெல்லாம் அதை பொருட்படுத்துகிற மாதிரி தெரியல. இதனால் சாபம் கொடுத்துட்டா. முதல்ல சனியை பார்த்து, நீ துஷ்டன், ஏமாத்துறவன், எப்பவும் தேவர்கள் கூட்டத்தில் நீ ஒரு கரும்புள்ளி, அதனால் நீ கருப்பாக இருப்ப, உன்னுடைய பார்வை கூட யாரையும் நிமிர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்காது,
ஓரக்கண்ணாலேயோ கீழே சாஞ்சோ நீ பார்ப்ப. அந்த மாதிரி பார்வை உள்ளவங்கெல்லாம் சனிய மாதிரி அப்படின்னு சொல்லி அவ சபிச்சா. அது பிருகஸ்பதியை பார்த்து நீர் பெண் சுபாவம் பெறுவீர்னு சொன்னா. புதன்கிட்ட உன்னுடைய நாள்ல யார் ஒரு காரியத்துக்காக யாத்திரை செய்தாலும் அது வெற்றி பெறாது அப்படின்னு சொன்னான். அடுத்து செவ்வாயை பார்த்து நீ குரங்கு முகத்தானாக இருன்னு சொல்லிட்டான். சந்திரனை பார்த்து நீ தேஞ்சிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொன்னான். அடுத்து சூரியனை பார்த்து உன் பற்கள் உடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். வருணனை பார்த்து உனக்கு நீர் நோய்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னான். அக்னியை பார்த்து நீ புனிதம் புனிதம் அல்லாதது ரெண்டையுமே சாப்பிட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டான். குபேரனை பார்த்து உன்னுடைய விமானம் ஒரு கட்டத்தில் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னான். யம தர்மனை பார்த்து அரக்கர்கள்ட்ட உன்னுடைய வீரம் செல்லாது அப்படின்னு சொன்னான். இந்திரனை பார்த்து உன் மனைவி ஒரு கட்டத்தில் அபகரிக்கப்படுவா, நீ சிறைவாசியா மாறுவ அப்படின்னு சொன்னான். இப்படி ஜோதிஷ்மதி சபிக்க இந்திரன் பதிலுக்கு சபிச்சான். உனக்கு புத்திர பாக்கியமே இராதுன்னு சபிச்சான். நல்லது நல்லதா அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி ஜோதிஷ்மதி அதை ஏற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் பிரம்மா அங்கே காட்சி கொடுத்தார். அவகிட்ட சொன்னார், வைவஸ்வத மன்வந்தரம் தொடங்க போகுது. இதில் 27வது சதுர்யுகம் தாண்டினதும் சங்கர்ஷர் இங்கே அவதரிப்பார். அவரை நீ கணவனாக அடைவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். அதை கேட்ட ஜோதிஷ்மதி நீண்ட கால இடைவெளி இருக்குது, சீக்கிரமா என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னார். இதனால பிரம்மா சரி, இப்போ நீ ஆனர்த்த தேசத்துல ரேவதன்கிற மன்னன் வீட்டுல பிறந்து கன்னியாகு, விரைவில் நீ நினைச்ச காரியம் கைகூடும்னு சொன்னார். அதன்படி ரேவதனுக்கு மகனாக பிறந்தா ஜோதிஷ்மதி. அவளுடைய விவாக வயது வரவும் தந்தை அவர்கிட்ட நீ யாரை திருமணம் செய்ய விரும்புகிறன்னு கேட்டார். ஒரு சக்தி வாய்ந்த பலவானை தான் திருமணம் செய்வேன்னு சொல்லவும் அந்த பலவான நாடெங்கும் தேடி கடைசியில் அவளை கூட்டிகிட்டு பிரம்மலோகம் போனார். அங்கே போயிட்டு யார் பலவான்னு கேட்க, இப்போ யது வம்சத்தில் அனந்த பலராம் அவதரிக்க போகிறார், அவர் தான் பலசாலி அப்படின்னு சொல்லி பிரம்மா அனுப்புகிறார். பிரம்மலோகத்தில் ஒரு வினாடி நேரம் அங்கே இருந்தாங்க. அது பூமியில் 27 சதுரங்களையும் தாண்ட வச்சுட்டு பூமிக்கு வரவும் கோலோகத்தில் அனந்தனுடைய நாகலட்சுமி இப்போ ரேவதியுடைய திருமணியில் கலந்தா. அதுக்கப்புறம் பலராமர் ரேவதியை திருமணம் செய்கிறார். இதுதான் பலபத்ரரின் வருகை பற்றிய கதை. இந்த கதையை கேட்குறவங்களுக்கு பாபங்கள் தொலையும் அப்படின்னு சொல்லி பிராட் விபாக முனி சொல்றார். ஹரே கிருஷ்ணா.